அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரும் அதிசக்தி வாய்ந்த ஆனி பௌர்ணமி. நள்ளிரவு 12 மணிக்குள் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேர்த்து பாருங்கள். வீட்டில் பணம் தாண்டவமாடும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதிசக்தி வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நாளைய ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி காலை நேரத்துல ஒரு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நாளைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தாலே போதும். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். சோ போன மாதம் நம்ம வீடியோஸ்ல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருந்ததுனால இப்போ ஜூலை மாதம் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. அதனால தாங்க இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுக்கறது இல்ல. ஆல்ரெடி புக் பண்ணியிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு திரும்பவும் நான் நம்பர் உங்களுக்கு கொடுக்கறேங்க. சோ தேவைப்படுறவங்க அந்த டைம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. சோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த டைம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், நாளைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜூன் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:45 பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் ஜூன் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:19 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பௌர்ணமி திதி இருக்குங்க. பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் செய்யறவங்க நாளைய தினம் மாலை முதல் இரவு நேரம் வரை செய்வது உத்தமமான பலனை கொடுக்கும். மேலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று நாம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் கூட அது பல கோடி மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நம்முடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா பொதுவாகவே பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் மாலை தொடங்கி இரவு நேரம் வரை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதிலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வருவதனால சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இரவு நேர சுக்கிரஹோரையான 8 மணி முதல் 9 மணி வரை, அதாவது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்காத ஒரு நிலை இருக்கும். தொடர்ச்சி
தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அனாவசிய மருத்துவ செலவுகள், எதிர்பாராத திடீர் செலவுகள்னு ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால வீட்டில் பணம் தங்காத ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த தாந்திரிகத்தை தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம் இது. சோ வீண் மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையும், அனாவசிய செலவுகள் கட்டுப்படும். இதை தாண்டி அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் தெரியும். பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் டம்ளரை தவிர்த்து மற்ற எந்த டம்ளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டீல் டம்ளர், கண்ணாடி, பித்தளைன்னு எந்த மெட்டல்ல இருக்கிற டம்ளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சுத்தமான தண்ணீரை அந்த டம்ளர்ல நீங்க எடுத்துக்கணும், அல்லது பன்னீர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 3 முக்கியமான பணவசிய பொருட்களை அந்த தண்ணீர்ல நம்ம சேர்க்க போறோம். முதலாவதாக ஒரு சிட்டிகை அளவு ஜவ்வாதை நீங்க எடுத்துக்கோங்க. ஜவ்வாது பவுடர் நம்ம சேர்க்கணும். இந்த ஜவ்வாதை கொஞ்சமாக நம்ம சேர்த்தாலே வீடு முழுவதும் ஒரு நல்ல நறுமணம், தெய்வீகமான மனம் வீடு முழுவதும் வீசும். இரண்டாவதாக ஒரு சின்ன துண்டு அளவிற்கு பச்சை கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இதற்கும் அதிகமான நறுமணம் உண்டு. பணவசிய தாந்திரிகத்தின் மிகவும் முக்கியமான பொருள், முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். இப்ப நம்ம பார்த்ததை போல சின்ன துண்டு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அதை உங்க கையாலேயே நீங்க நுணுக்கி அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். பச்சை கற்பூரத்தை சேர்த்ததற்கு பிறகு மூன்றாவதாக ஜாதி பத்திரியை நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஜாதி பத்திரி உங்க நிறைய பேருக்கு தெரியும், இது ஒரு வகையான மசாலா பொருள். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஜாதி பத்திரி பயன்படும். வீட்டில் பணத்தை பிடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதி பத்திரிக்கு உண்டு. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் அளவிற்கான ஜாதி பத்திரியை எடுத்துக்கிட்டாலே போதும். இதுவே நல்ல நறுமணத்தை நமக்கு கொடுக்கும். ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்த தண்ணீர்ல இந்த ஜாதி பத்திரியை கடைசியா நீங்க ஆட் பண்ணிக்கோ. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த கிளாஸை நீங்க கிச்சன்ல அல்லது பூஜை அறையில வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்க, எந்த ஒரு தீட்டும் இல்லாத பட்சத்துல நீங்க பூஜை அறையில இந்த டம்ளரை வைக்கலாம், அல்லது கிச்சன்ல அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கருக்கு பக்கத்துல இந்த டம்ளரை நீங்க வச்சிருங்க. அதை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல திறந்துதான் இருக்கணும். நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு முழுவதுமே இந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாக எந்த டைம்ல வேணாலும் அந்த தண்ணீரை வீடு முழுவதும் நீங்க தெளிச்சு விடுங்க. வீட்டின் தலைவாசல் பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு வீடு முழுவதும் அனைத்து அறைகளிலும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விட்டுருங்க. ரெஸ்ட் ரூம்ல நீங்க தெளிக்க வேண்டாம். ஹால், கிச்சன், பெட்ரூம், வராண்டா, பூஜை அறைன்னு அனைத்து இடங்களிலும் இந்த தண்ணீரை நல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. குறிப்பாக பணம் வைக்கும் இடத்தை சுற்றி இந்த தண்ணீரை நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. அதுல இருக்கக்கூடிய ஜாதி பத்திரியை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுறலாம். அதனுடைய ஆற்றல் முழுவதும் அந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வாரத்திலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.